Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? எல்லாரும் எக்ஸாம் ஃபியரில் இருக்கீங்களா? எல்லா அக்காங்களும் பார்த்தா ரொம்ப கோவமாக இருக்காங்களே, எல்லோரும் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா? ஓகே, எல்லோரும் எக்ஸாம் 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 சொல்கிறாங்க. எக்ஸாம் அவ்வளோ பெரிய விஷயம் மாட்டாங்க, அது பெரிய அவ்வளோ ரிஸ்க்காக இருக்கா? ஒன்றுமே எல்லாம் நல்லா படிச்சிருக்கேன்க்கா, அங்கே போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோன்னு எல்லாமே மறந்துடுதுக்கா, அந்த மாதிரி இருக்கீங்களா? அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு இப்போ அக்கா குட்டி குட்டி பாயிண்ட்ஸில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? ஓகே, யாரும் இப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்கிறப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து பேசினா தான் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நம்ம எக்ஸாமுக்கு அக்கா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா படிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு ஒன், நம்ம ஒரு ஸ்டடி பிளானை வச்சுக்கணும். இன்றைக்கி நான் 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லா சப்ஜெக்டையும் ஒரே நாள் படிக்க முடியுமா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டைம். ஒரு நாள் ஒரு டீச்சர் எவ்வளோ கிளாஸ் எடுப்பாங்க? ஒரு லெசன் எடுப்பாங்களா? 2 லெசன் எடுப்பாங்களா? ஓகே, ஒரு லெசன் தான் எடுக்கிறாங்களா? சரி, அந்த ஒரு லெசனை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், ஸ்கூலில் மிஸ்ஸு நடத்துகிறப்போ எல்லாம் புரிகிற மாதிரி இருக்கும், எல்லாமே ஈஸியாக தெரியும். ஆனால் வீட்டுக்கு பார்த்தோன்னு நமக்கு எப்படி இருக்கும், என்ன கொஞ்சம் இது அப்போ கரெக்டாக இருந்துச்சு, இப்போ ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. ஸோ எல்லா சப்ஜெக்டும் அன்னன்னைக்கு மிஸ்ஸு என்னென்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ ஒவ்வொரு நாள், இப்போ நமக்கு எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணோம், இன்றைக்கி நம்ம இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு படிக்கிறதுக்கான ஒரு பிளேஸை செட் பண்ணிக்கணும். எங்கேனாலும் உட்காந்து பக்கத்தில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, படிக்கிறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு பிளேஸில் நீங்கள் உட்காந்து அமைதியாக படிக்கணும். படிச்சுட்ருக்கப்போ டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறது, அப்புறம் திருப்பி 2 டைம் படிக்கிறது, அப்புறம் படிக்கிறது, அப்படி பண்ணக்கூடாது. அக்கா நான் எவ்வளோ டைம் படித்தாலும் அப்படியே ஞாபகத்திலே இருக்க மாட்டேதுக்கா, அப்படியே மறந்து போயிடுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே டைம் எழுதி பார்த்துருங்க. நம்ம படித்தது மறந்து போகாமல் இருக்கணும்னா அதை ஒரு டைம் எழுதி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். அடுத்து ரெகுலர் பிரேக்ஸ். ரெகுலர் பிரேக்ஸ் அப்படின்னா நம்ம படிச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, காலையிலேருந்து படிச்சுட்ருக்கோம், ஒரு ரொம்ப அதாவது காலையிலேருந்து இப்படி புக்கை வச்சுட்டே இருப்போம், இப்படி 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 பண்ணுவோம். பார்க்குறவங்க நம்ம படிச்சுட்டே இருக்கோம்னு நினைப்பாங்க, ஆனால் என்ன பண்ணியிருப்போம், கொஞ்சம் தான் படிச்சிருப்போம், அப்புறம் என்னது யார் போகிறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் ஒரு 1/2 hour நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 minutesோ 10 minutesோ நம்ம பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம். பிரேக்னால் என்ன அப்படின்னா நம்ம என்ன சப்ஜெக்ட் படிச்சுட்ருக்கோமோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து அடுத்து கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா வேறு ஏதாவது படிப்பு சம்மந்தமாகவோ இல்லைனா எனக்கு ட்ராயிங் பிடிக்கும்னா ட்ராயிங் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். 24/7 புக்கை வச்சு படிச்சுட்டே இருந்தால் தான் நான் நிறைய மார்க் வாங்க முடியும் அப்படின்னு இல்லை. நம்ம படிக்கிறத தெளிவாக புரிஞ்சு நம்ம படிக்கணும். அப்புறம் நல்லா படித்தா போதுமா? தூங்கணுமா வேண்டாவா? நம்ம தூங்கணும். நைட்டு ஃபுல்லாக 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் தூங்கிடலாமா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா எங்களுக்கு ஞானத்தை தாங்கன்னு ஃபஸ்ட்டு ஜாம் பண்ணணும். ஜாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி படிக்கிற புக் எடுத்து படிக்கணும். மேக்ஸிமம் 11 அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? அதிகமாக இருக்கா? சரி, ஒரு 10:30 வச்சுக்கலாமா? ஓகே, ஒரு 10:30 வரைக்கும் படிங்க. அதுக்கப்புறம் தூங்கிடணும். அதுக்கப்புறம் மார்னிங் 4 o'clock வேண்டாம்மா 5 o'clock வச்சுக்கலாமா? ஓகே, மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு மறுபடியும் ஏசப்பா நான் படிக்க போகிறேன் என் கூட வாங்க அப்படின்னு ஜாம் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நமக்கு ப்ராப்பராக என்ன வேணும்னா ஸ்லீப் ரொட்டீன் வேணும். இப்போ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறீங்க,
இந்த கொஸ்டின் அங்கே, இந்த கொஸ்டின் இந்த பேஜ், இந்த கொஸ்டின் அந்த பேஜ் அப்படின்னு நிறைய படிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் போயிட்டு எக்ஸாமில் பயங்கர நமக்கு என்ன வரும், எப்படா எக்ஸாம் முடிப்போம், நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். அப்போது அந்த டயர்டில் நம்ம என்னது படித்தது எதுவுமே ஞாபகத்திலே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு நல்ல தூக்கமும் வேணும். அதுக்காக தூங்கிட்டே இருக்கலாமா? நோ. அப்போது கரெக்டாக தூங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். தென் ப்ராப்பர் டயட். நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாமுக்கு முன்னாடி போய் நல்ல ஜங்க் ஃபுட், நல்ல ஃப்ரைட் ரைஸு, பாஸ்தா, அது இதுன்னு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு உட்காந்து படிக்க முடியுமா? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஓகே இன்றைக்கி மட்டன் பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்போ உட்காந்து படிக்கலாம்னா படிக்க முடியுமா? ஸோ நமக்கான ப்ராப்பர் டயட் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் டைமில் வெளியில் தண்ணி, எல்லா தண்ணியும் குடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக நல்ல சூடு தண்ணி, வார்ம் வாட்டர் அதெல்லாம் குடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எக்ஸாமை ஈஸியாக எக்ஸாம் ஹாலுக்கு போயாச்சு. இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறம் இப்போ நம்ம எக்ஸாமு எழுத போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அக்கா குட்டி குட்டியாக சொல்கிறேன், சரிங்களா? இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போயாச்சு. போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வெளியில் நின்றுருப்பாங்க எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி. நம்ம ஃப்ரெண்டு அப்போ தான் சொல்லுவாங்க, இது படிச்சியா, இதை நான் இப்போ தாண்டி படித்தேன் அப்படி சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின் பார்த்தா நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், பார்த்துருக்க கூட மாட்டோம். இது எந்த பேஜுன்னு நமக்கு தெரியாது. உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, டக்குன்னு அந்த பேஜ் எடுத்து படிக்கக்கூடாது. நீங்கள் லாஸ்ட் மினிட் ஒர்க்கு என்றைக்குமே பண்ணக்கூடாது, சரிங்களா? காலையில் எந்திரிச்சு ஜாம் பண்ணிவிட்டு நீங்கள் படித்தது எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நேராக வீட்டிலேருந்து ப்ரே பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறீங்களா, இது படிச்சியா அது படிச்சியா, பயமாக இருக்குப்பா, ஐயோ எனக்கு எப்படி எழுத போகிறோன்னு தெரில, பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நிற்கவே நிற்காதீங்க. அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே 2 விஷயம் தோணும். ஒன்று, ஃபஸ்ட்டு நமக்கு எதெல்லாம் படிக்கலையோ அந்த கொஸ்டின் எல்லாம் கண்ணில் தெரிஞ்சிடும். ஐயோ நேற்று தான் இது எடுத்தேன், லேசாக படிச்சிருந்தா எழுதியிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணும். இன்னொன்று என்ன தோணும் அப்படின்னா, என்னது ஒன்றுமே தெரியல, எல்லாமே பிளாங்காக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. இப்போ 10th 11th 12th அக்கா அண்ணாமாரெல்லாம் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 o'clock உள்ளே போகிறீங்கன்னா 10 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக வாசிச்சிருங்க. அந்த நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இங்கேன்னு கூப்பிடுவாங்க, இப்படி திரும்புவாங்க அப்படி திரும்புவாங்க. அந்த பக்கம் நீங்கள் திரும்பிடாதீங்க. ஏன்னா பின்னாடி ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் நைஸாக ரிட்டர்ன் பண்ணுற நேரம் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் நம்மளால் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே ப்ரே பண்ணிவிட்டு கொஸ்டினை நிதானமாக வாசிங்க. 10 மினிட்ஸ் டைம் இருக்கும். வாசிச்சதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் புக்லெட் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே மடன்னு எழுத ஆரம்பிச்சிடாதீங்க. கொஸ்டின் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்த உடனே உங்கள் ஷீட்டில் ஏதாவது டிஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஷீட் ஏதாவது கிழிஞ்சிருக்கா, ஏன் அப்படின்னா உங்கள் நம்பர், ஆன்சர் ஸ்கிரிப்டோட நம்பர் எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பாங்க. நீங்கள் இந்த பொண்ணு இந்த பேப்பர் தான் அப்படின்னு எழுதி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்க் ஊற்றிட்டிங்கன்னா என்ன பண்ணாலும் அது வந்து மாற்றி கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேப்பரை எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ எழுத ஆரம்பிக்கணும். இப்போது என்னன்னா, பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் 1 year படிச்சிருப்பீங்க. 10th standard 1 year ஃபுல்லாக படிச்சிருப்பீங்களா, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து படிச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் டீச்சர் எவ்வளோ நேரத்தில் கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னா 5 நிமிஷம் தான். ஒரு பேப்பருக்கு 5 நிமிஷம். அப்போது நீங்கள் 1 year படித்ததை 5 minutesல மிஸ் என்ன பண்ணிடுவாங்க, இது கரெக்டு தப்புன்னு கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணும் பேப்பரை, கஜானி இங்கு ஊற்றி அடிச்சு எழுதி நான் ப்ரெசென்ட் பண்ணால் மிஸ் மார்க் கொடுப்பாங்களா? அப்போது நம்ம எப்படி எழுதணும்னா பேப்பரை நீட்டாக ஹேண்டில் பண்ணணும். பேப்பரை எப்படி வைக்கணும், வெரி குட், நீட்டாக ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போது 1 mark questions எல்லாம் இருக்கும். இந்த 1 mark questions-ஐ ஆப்ஷன் நம்பர் போட்டு எழுதுங்க. ஓகே, ஃபஸ்ட்டுனா 1A ஆப்ஷன் ஆன்சர், செகண்ட் 2C ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஆன்சர், அப்படி போட்டு எழுதுங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ கொஸ்டின் பேப்பரும் வாசிச்சாச்சு, ஆன்சரும் எழுத ஆரம்பிச்சாச்சு. டக்குன்னு எடுத்த உடனே 50 செகண்ட் கொஸ்டின் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 30 செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஞாபகம் வருது. டக்குன்னு மாற்றி எழுதக்கூடாது. இப்போ ஒரு செக்ஷன் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த செக்ஷன் கம்ப்ளீட்டாக அட்டென்ட் பண்ணிட்டு தான் அடுத்த செக்ஷனுக்கு போகணும். அதே மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் எக்ஸாம் ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸோ ட்வைஸோ நல்லா செக் பண்ணுங்கள். திருப்பி அடுத்து நான் கரெக்டாக எழுதியிருக்கேனா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா. அதே மாதிரி கொஸ்டின் நம்பரை போட மறக்கவே கூடாது. எப்போவுமே கொஸ்டின் நம்பரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஜாம் பண்ணி கொஸ்டின் பேப்பரை வாங்கினதுக்கப்புறம் கடகடான்னு கொஸ்டினை வாசிக்கிறோம். ஆன்சர் ஸ்கிரிப்டை கொடுத்த உடனே கரெக்டாக ஆப்ஷன் போட்டு நம்ம ஆன்சர் எழுத ஆரம்பிக்கிறோம். அடித்து எழுதக்கூடாது. நீட்டாக பேப்பர் பார்த்த உடனே எப்படி இருக்கணும், ஆஹா நீட்டாக இருக்கே, இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம இப்போது 3 மார்க் 5 மார்க் கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. பேப்பர் நீட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற பார்த்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் எக்ஸ்ட்ராவாக பரவாயில்ல நல்லா எழுதிக்கா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்னொரு 1 மார்க்கோ 2 மார்க்கோ சேர்த்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் பேப்பரை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், மாறி எழுதக்கூடாது. சரிங்களா? இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் மாறி எழுதக்கூடாது. கரெக்டாக அட்டென்ட் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதணும். சரிங்களா? இப்போது கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதியாச்சு. இப்போது நான் இங்கிலீஷ் எடுக்கிறேன். இப்போ இங்கிலீஷில் என்னென்னலாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, போமெல்லாம் எழுதுறீங்க. போமில் இருக்கா, மெமரி போம் இருக்கா? ஓகே. இப்போது மெமரி போமை எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஏ கேர்ள் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா நீங்கள் ஒத்துப்பீங்களா? இங்கே வாமா அப்படி கூப்பிட்டா ஒத்துப்பீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் போம் எழுத ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு போமோட டைட்டிலும் அந்த ஆத்தரோட பேரும் பொயட்டோட பேரும் போட்டுட்டு தான் நீங்கள் போமே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கும் மார்க்கை என்ன பண்ணிப்பாங்கன்னா மைனஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போமோட ஆத்தரோட பொயட்டோட பேர் போம் போட்டு அழகாக எழுதிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின்ஸையும் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஆன்சர் எனி 5, ஆன்சர் எனி 2 அப்படின்னு இருக்கும்ல, தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பாக எத்தனை கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணுமோ அத்தனை கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணிவிட்டு வாங்க. எனக்கு இது தெரியல அதனால நான் அட்டென்ட் பண்ணல அப்படின்னு பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டினும் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் வேறு என்ன, எல்லா கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிக்கணும். அடித்து எழுதாதீங்க, நிறுத்தி நிதானமாக எழுதுங்க. அதே மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்போ யாராவது பின்னாடி உங்களை கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, இப்படி திரும்பி பார்த்துடக்கூடாது. ஏன்னா ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, உங்களை செக் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு உடனே அச்சோ என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க என்ன மட்டும் செக் பண்ணாங்க அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. அவங்க எப்போவுமே யாரனாலும் ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஹால் டிக்கெட்டை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணிப்பாங்க, பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் தைரியமாக போய் எக்ஸாம், நம்ம நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கோம்ல, நம்ம ஸ்கூலில் எழுதியிருக்கோமா இல்லையா? மாத சைக்கிள் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, பாஸ்டர் சொன்ன மாதிரி குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி நிறைய எக்ஸாம் எழுதிட்டோம். ஸோ இந்த எக்ஸாமும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் தான். உடனே பப்ளிக் எக்ஸாம் அப்படி இப்படின்னு நினச்சி பயந்துட்டு வராதிங்க. தெரியாத கொஷின்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ரெலவெண்ட்டாக உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் தெரியுமோ அந்த மாதிரி ஆன்சர்ஸை எழுதுங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம் பயமாக இருக்கா? பயப்படலாம், பயம்லாம் இல்லை. சரிங்களா? தைரியமாக அட்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிப்போம், கர்த்தரோட பிள்ளைங்க கண்டிப்பாக நல்லா தான் எழுதுவோம். பயப்படாமல் தைரியமாக எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.